நம்ம சிஎம் சார் வந்து டெல்லிக்கு போனாருங்க. டெல்லியில் போய் மோடிஜியை பார்த்துட்டு வரும்போது ப்ரெஸ் மீட் போனால் ப்ரெஸ் மீட் கொடுக்கல. அதை வந்து சப்பக்கட்டு கட்டுற நம்ம அணில் குஞ்சுகள் சொல்லுது. நான் மீடியாலாம் அவ்வளோ பெரிய ஆளா? எங்கள் அண்ணன் மீடியாவில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தை கூட ஒரு மரியாதை நிமித்தமாக பேசல. ப்ரெஸ் நினைச்சா அவர் ஆட்சியிலே இல்லாத அளவுக்கு பண்ணோன்னு அவருக்கு தெரியல. தலைதறிக்க ஓடுறாரு. ப்ரெஸ் மீட் கொடுக்கறதே கிடையாது. வயசானதுலேருந்து வாலிமான பசங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் அடம் பண்ணி அவரை வர வச்சுட்டீங்க. ஆனால் உங்களையும் இப்போ அவர் நல்லா வச்சு செய்கிறாரு. இதில் மாஃபியா கும்பலுங்க தான் அவருக்கு சப்ப கட்டிட்டு இருக்குதுங்க. நாங்கள் எதனா நல்லது சொன்னால் எங்களுக்கு 20 ரூபாய் ஊப்பின்னு ஒரு பேர் வேற கொடுக்குதுங்க. அது இல்லாமல் பொம்பளைங்களை வச்சு இதில் ஒரு 4-5 பொண்ணுங்க இருக்காளுங்க. அசிங்கமா அதாவது மலத்தை விட பயங்கர அருவருப்பா நாத்தடிக்கிற அளவு பேச்சு பேசுறாளுங்க. இப்படிலாம் பேசினா வாய் அடங்கிடணும். அவளுக்கு மதிச்சு யாரும் ரிப்ளை கொடுக்கறது இல்லை. யார் பேசுறாங்களோ அவங்கெல்லாம். ஆனா அவளுங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாளுங்க. அது சரி, பொம்பளைங்களை தான் பேசுறாளுங்க இவ்வளவு பச்சையான. அந்த பேசுறத வேற மேல ஒருத்தர் நின்று ரசிச்சுன்னு வேற இருப்பாரு. அவ்வளோ ரசிக்கிறாரு. அவர் யாருன்னு தெரியல பேசுறத. கடைசியில நம்ம முதலமைச்சர் அழகான ஒரு பெயர் வச்சாரு, திருநங்கைகள். அவங்களும் நம்ம சகோதரிங்க தான், சரியா? அவங்களும் இப்ப எல்லா துறையிலயும் பெரிய லெவல்ல இருக்காங்க. கடைசியில அவங்க பேரை வச்சு 9 பொட்டைங்க மாதிரி பேசி அசிங்கமா பேசி இப்ப அவங்களோட மனசையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டா அந்த ஒரு பொண்ணு. இந்த 4-5 பொம்பளைங்க ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அது இல்லாம ஆடியோல ஒருத்தி அசிங்கமா பேசுறா. என்னென்னவோ அநியாயம். இவளுங்களெல்லாம் மட்டும் கைது செய்யணும், இந்த இவளுங்க பேசுற பேச்சுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சிஎம்க்கு தோணாது. ஏன்னா அவர் தானே இதெல்லாம் பேச சொல்லி பின்னாடி இருந்து சொல்றதே. அவரும் அவரோட கையால் அவரை ஏற்கிறவனும். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, எவ்வளவு அசிங்கமா வேணாலும் பேசுங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம். உங்களையே அதனா பேசினா மட்டும் நாங்க பிரச்சனை பண்ணுவோம். அம்மா ஆளுங்கன்னா அவ்வளோ ஏமாந்தவங்கள விட்டுறதுக்கு ஓடான்னு பேசின்னு தான் இருக்காங்க. ஆனா இவங்கள மாதிரி தரக்குறைவான ஆளுங்க இல்ல. பொறுமை அவங்கள இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நீ காதல வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி. இதுல கஷ்டப்படுறது 2 பேர் தாங்க. இதுல என்னன்னா அந்த துப்புரவு பணியாளர், அது எப்படி ஒரு பொம்பளைய கை நீட்டி அடிப்பான் ஒருத்தன். அவன் மேலேயே ஆக்ஷன் எடுக்கணும். அவங்களுக்கு வேலை நியமனம் பண்ணணும், அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கணும். அந்த அம்மா பாவம், அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிதான் ஒரு பையன் அவ்வளோ திட்டு வாங்கினா. அவ்வளோ போலீஸ் அரெஸ்ட் பண்ற அளவு ஆயிட்டான். இப்ப தூக்குக்கு போனால எங்க அண்ணன் பத்தியா தூக்கு போட்டு ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஏற்கனவே சார்